ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சார்கோல் பவுடர் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து நீரு அண்ட் நசரியா வந்து blackheads எப்படி ரிமூவ் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த மாஸ்க் வச்சு நம்ம ஈஸியாக வந்து blackheads, whiteheads அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 60 to 70% வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சார்கோல் வந்து செய்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கோகனட்டோட ஷெல் எடுத்துக்கோங்க, அதாவது தேங்காய் மூடி எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணது 2 மூடி வரைக்கும்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக அரைக்கலாம். அதனால் ஒரு 2 மூடி எடுத்துக்கோங்க. 2 மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேஸில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் மொத்தமாக வந்து கரிஞ்சு வரதுக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு நல்லா தீ வந்து நல்லா பிடிச்சிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தேங்காய் நாரை வந்து பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. பிகாஸ் இந்த தேங்காய் நார் வந்து ரொம்பவே வந்து கருப்பாக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தேங்காய் நார் வேண்டாம். இது வந்து இப்படியே வந்து நீங்கள் பிடிச்சு காட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் அது எல்லாமே சேர்ந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பக்கமும் வந்து தீயெல்லாம் பரவனக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தானாக வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேஸ் தேவையில்லை. அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் பக்கத்தில் ஒரு தட்டு, ஏதாவது வேஸ்ட் தட்டு அதில் வந்து போட்டுருங்க. நான் வந்து இந்த தோசைக்கல் மேலே தான் வைக்கிறேன். அது யூஸ் பண்ணாத தோசைக்கல். அது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா பயங்கர புகை வரும். இது இப்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்கள் கிட்டே இருக்க ஏதாவது வெளியே இருக்க அடுப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதில் பண்ணிங்கன்னா இனியும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். வீடெல்லாம் கொஞ்சம் புகை பிடிக்காது. இதே உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு இல்லாட்டி வந்து சிம்னி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த புகையெல்லாம் போகிறதுக்கு. இந்த தேங்காய் மூடி வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்கும்போது ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்காதீங்க. பிகாஸ் அது சடனாக கொஞ்சம் ஸ்பார்க்கிள்ஸ்லாம் வந்து வெளியே வரும். அதனால் பக்கத்தில் நிற்காதீங்க, கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த தேங்காய் மூடி வந்து நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கருகிட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டில் வந்து நம்மளுக்கு இந்த இது கிடைக்கும் மெட்டீரியல். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சு அணைக்கணும். அப்போ நிறையா புகை போகும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு அணைக்கணும். இதை வந்து தண்ணி வந்து இதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க, இல்லாட்டி ஃபுல்லாகவே தண்ணி ஆயிரும். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்போ வந்து கொஞ்சம் உரியாதது ஸ்டாப் பண்ணுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும். நீங்கள் தொட்டே எடுத்து போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இடிக்கீழே வச்சு இடித்தாலும் ஓகே தான், இல்லாட்டி வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு நீங்கள் வந்து அதை அரைச்சிக்கலாம். இதனால் மிக்சிக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது. ஏன்னா இது மிக்சி வந்து உங்களுக்கு க்ளீனாக தான் ஆகும் இந்த உம்மிக்கறி அப்படிங்கிறனால. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு கையில் வந்து கொஞ்சம் அட்டை கருப்பாக தான் பிடிக்கும். ஸோ இதை வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்து ஏதாவது கூட மிக்ஸ் பண்ணி தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் வச்சாலும் இது அப்படியே இருக்கும், எக்ஸ்பைரிலாம் இல்லை. நம்மளோட சார்கோல் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சார்கோல் பவுடர் வச்சு நம்ம எப்படி பீல் ஆஃப் மாஸ்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெலாட்டின் எடுத்திருக்கேன். இந்த ஜெலாட்டின் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதாவது இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு அமேசான் லிங்க் கொடுக்குறேன், அதை வச்சு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஜெலாட்டின் வந்து எடுத்திருக்கேன். ஜெலாட்டின் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, குட்டி குட்டி கிரானியூல்ஸாக. இப்போ வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் வந்து நம்ம செஞ்ச சார்கோல் பவுடர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையுமே வந்து ஒரு கிளாஸில் போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கேஸ் வந்து பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன். அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸில் போட்டு வச்சுருக்க மிக்சரை வந்து அதுக்குள்ளே அப்படியே இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வேணுங்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. அது குவான்டிட்டி எவ்வளோனா நீங்கள் வந்து அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும். இந்த சார்கோலும் இந்த ஜெலாட்டினும் வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஸோ அது ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிகாஸ் இந்த ஜெலாட்டின் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், அது அப்படியே வந்து கிளாஸில் ஒட்டக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு நம்ம போட்டப்போ அது எப்படி இருக்கும்னா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த கிரானியூல்ஸ், இந்த ஜெலட்டினோட கிரானியூல்ஸ் எல்லாமே வந்து முழுசாக இருக்கும். நம்ம அது நல்லா வச்சு சூடு பண்ண தான் வந்து அது நல்லா உருகும்.
உருகிட்டு நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம அந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது லேட்டாக வந்து அப்படியே வந்து அடி பிடிச்சிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கிளாஸை உடனே வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரொம்ப சூடாலாம் இருக்காது, இப்போது சீக்கிரமாக வந்து ஆறிடும், அதே மாதிரி சீக்கிரமாக கெட்டியும் ஆயிரும். அதனால் உடனே வந்து இந்த பேக் போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 1 ஸ்பூன் ஆஃப் ஹனி வந்து இதில் விடுறேன். ட்ரை ஸ்கின்னுக்கு ஹனி வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டீ ஆயில் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து விட போகிறேன். இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சார்கோல் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. சார்கோல் மாஸ்க் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் ஹேர் வந்து ஒரு அழகாக ஒரு ஹேர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி ஹேர் வந்து கையோடு அப்படியே வந்துடும் இந்த மாஸ்கோட. ஸோ இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இது இனியும் கொஞ்சம் தின்னாக இருந்தால் இனியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாஸ்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லாவே தின்னாக வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக காயாது, அதே மாதிரி பீல் ஆஃப் ஆகியும் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தின் லேயர் வந்து நம்ம அப்ளை பண்ணால் போதும். இப்போ இந்த சார்கோல் பவுடர் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இனியும் கொஞ்சம் பொடி பொடியாக கிரானியூல்ஸ் வரும். என்னோடது வந்து டைரெக்டாக மிக்சியில் அடித்து நான் எடுத்து வச்சுருக்கனால அது பொடி பொடியாக வந்து கிரானியூல்ஸ் வரல. கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸும் இருக்குது. பட் எனக்கு அது வந்து ஓகே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களோட blackheads whiteheads இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்கின்னை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து blackheadsலாம் ஈஸியாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணும். இந்த சார்கோல் ஃபேஸ் மாஸ்கில் மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் பவுடர் தான். சார்கோல் பவுடர் வந்து ஃபேஸ் கிளென்சிங்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஃபேஸ் கிளென்சிங்னால் நம்ம ஃபேஸை வந்து டோட்டலாகவே அது க்ளீனப் பண்ணிடும். நம்ம போர்ஸில் இருக்க அழுக்கு, பொல்யூஷன், டர்ட்டு, ஆயில் இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து க்ளீனப் பண்ணிடும். அதே மாதிரி உங்களோட blackheads, whiteheads, அதே மாதிரி ஆக்னி இஷ்யூ இருந்தாலோ அது எல்லாமே வந்து கம்மி பண்ணிடும். ஆயில் செக்ரேஷன் ஒரு அளவுக்கு கம்மி பண்ணிடும். ஸோ இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான மாஸ்க்கு. இது ட்ரை ஸ்கின்னும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஹனியும் மில்க்கும் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையே ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி மாஸ்க் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆக்னி இஷ்யூ ரொம்பவே வந்து கம்மி பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னோடய புருவத்துக்கிட்ட கொஞ்சம் வந்து இது ஒழுகிடுச்சு. இது அப்படியே விட்டால் என்னோடய புருவம் அப்படியே வந்து கையிலேயே வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது உங்களோட புருவத்தில், அதே மாதிரி உங்களோட சைடில் இருக்க ஹேர்லைன்ஸில், அதே மாதிரி உங்களோட கண்ணுக்கு கீழெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த மாஸ்க் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும் ரிமூவ் பண்ணும்போது. அதனால தான் வந்து blackheadsலாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகுது. இந்த சார்கோல் மாஸ்க் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டனும் பண்ணும். எப்படின்னா வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க மேலே இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுனால சன்டைன் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இந்த சார்கோல் மாஸ்கில் வந்து நம்ம TEATREE ஆயிலும் ஆட் பண்ணுறோம், ஹனியும் ஆட் பண்ணுறோம். அதனால் அதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால ஆக்னி, பிம்பிள், blackheads, whiteheads அது எல்லாமே வந்து ஈஸியாக க்யூர் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மில்கில் வந்து நிறையா வந்து ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால மில்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிடும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் உள்ளே இருக்க ஸ்கின்னை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணும். நம்ம ஒரு தின் லேயராக போட்டால் வந்து இந்த சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் நம்மளுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லாவே வந்து காஞ்சிரும். இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீல் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். காயலைன்னா பீல் ஆஃப் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இது பீல் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து பீல் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது பீல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபேஸில் இருக்க இந்த சின்ன சின்ன ஃபேஷியல் ஹேர் இருக்கிறனாலும் அது எல்லாமே வந்து பிஞ்சு அப்படியே இது கூடயே வந்துடும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து டெய்லி வந்து அட்வைசபிள் இல்லை. அதனால் நீங்கள் வந்து 1 வீக் ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் இல்லை 2 weeks ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இது ரொம்ப சூப்பராக வந்து டேன் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். இந்த ஃபேஸ் வந்து நம்ம
வார்ம் வாட்டர் இல்லாட்டி கோல்டு வாட்டர் எதை வச்சு வேணால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சோப் போடுறதுனா கூட போட்டுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாவே க்ளீனப் ஆகிருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு 6:15 ஆகிடுச்சு. ரூம் ரொம்ப டார்க்கானனால என்னோடய ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக தெரியல. பட் ஆக்சுவலி ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுச்சு. பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆனனால கண்டிப்பாக ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.